ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா E3D அப்படிங்கிற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு எப்போ அப்படின்னா எப்பவும் போல் ஏதாச்சும் ஒரு ஜிப் ஃபைல் அன்லாக் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க, லைக் WinRAR ஆர் சம்திங். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா Ultra ISO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ Ultra ISO அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ கூகுளில் டைப் பண்ணி ஸோ உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ இந்த ஃபைல். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு 4 MB சம்திங் தான் வரும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ 4.89 MB. ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நான் இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்து accept the agreement அப்படிங்கிறத கொடுத்து என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி எக்ஸிக்யூட் யூ லைக் டு இன்ஸ்டால் த ஃபோல்டர் எனிவே அப்படின்னு கேட்குது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள்ட்ட E3D ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ நெட்ஒர்க்னா ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ விண்டோஸ் செக்யூரிட்டியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் செக்யூரிட்டியில் போயிட்டு வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷனை மேனேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இது எல்லாமே ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், க்ளவுட் டெலிவரி ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக், இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆஃபில் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களோட கிராக்கை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இந்த வைரஸை கன்சிடர் பண்ணாது. ஓகே? ஸோ அந்த என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே போயிட்டு டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுங்கள், டர்ன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்னு ஒன்று வரும். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நெட்வொர்க் ஃப்ரேம்வொர்க், அதாவது .NET ஃப்ரேம்வொர்க் 3.5 ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஆன் பண்ணி ஓகே கொடுத்துட்டு சம்டைம்ஸ் அதை ஆன் பண்ணி ஓகே கொடுக்கும்போது உங்களுக்கு நெட்டில் இருக்கணும், அந்த ப்ராசஸ் என்ன ஆகும் உங்களுக்கு லோட் ஆகி முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த .NET ஃப்ரேம்வொர்க்கு என்ன பண்ணணும், ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ இது ஒரு கண்டிஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைரெக்டாக ஸோ உங்கள்கிட்ட ஃபைல் இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து எனக்கு என்ன அப்படின்னா E3D ஃபைல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 123 தான் பாஸ்வேர்ட். நீங்கள் என்ன பண்ணுங்கள் 123 அப்படிங்கிறத கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் அந்த Ultra ISOக்கான ஃபைல் லிங்கு ஸோ அண்ட் தென் நமக்கு ஸோ E3D ஃபைல் லிங்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு XP3D மாதிரி சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஓகேங்களா? என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ XP3D வேணுனாலும் இல்லை வேறு பைப்பிங் சாஃப்ட்வேர் வேணாலும் என்ன பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் E3Dயில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்ஸ்டால்னு. ஸோ இதை இன்ஸ்டாலில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ இந்த Ultra ISO நம்ம இன்ஸ்டால் பண்ணது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே இந்த டிஸ்க்கு ஓகேங்களா DVD சிம்பிள் உங்களுக்கு என்ன பண்ணும் இண்டிகேட் ஆகும். ஸோ அந்த Ultra ISO போயிட்டு மவுண்ட் டு டிரைவ் G அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு டிரைவில் லோட் ஆகும். ஓகேங்களா? C டிரைவில் என்ன பண்ணும், ஒன்றும் கிடையாது. திஸ் பீஸில் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் போயிட்டு இண்டு ஸோ இதில் போனீங்க அப்படின்னா 52421 போகும். ஸோ இங்கே போனீங்கன்னா E3D 21 இருக்கும். இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் செட்டப்பை ரைட் கிளிக் கொடுத்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ப்ரிப்பேர் ஆகும். அண்ட் தென் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன ஆகட்டும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இது நமக்கு என்னாச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தா நான் ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால்னு என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ் ஒன்று நடக்கும். ஸோ இது என்ன பண்ணட்டும், அது இனிஷியேட் ஆகிட்டு இருக்கணும் பேக்ரவுண்டில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓல்டர் வெர்ஷன்னா ரிமூவ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஓகே டன். ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணுங்கள், பேக் வந்துடுங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட E3D ஃபைல் இருக்கும். அந்த E3D ஃபைல் லொக்கேஷனுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அகைன் போயிட்டு ஸோ இங்கே இன்ஸ்டால் ப்ராஜெக்ட்னு இருக்கும். நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் தனியாக அட்மின் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்டால்னு கொடுத்து என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே சேஞ்சுன்னு காட்டுது இல்லை ரிப்பேர்னு காட்டுது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்டையர் ஃபீச்சர் வில் இன்ஸ்டால்ட் ஆன் ஏ லோக்கல் டிரைவ், லோக்கல் ஹார்ட் டிரைவ் அப்படின்றோம். இதை கொடுத்துங்க. ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்ஸ்டால்னு கேட்கும். எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதால சேஞ்சுன்னு காட்டுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக E3D ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா ஸோ நானே கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இதில் போவீங்க, நீங்கள் என்ன ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க, நம்ம ABSல தான் ஒர்க் பண்ண போகிறோம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா கேப்ஸ் ஆன் பண்ணிக்கிங்க, சிஸ்டம். ஸோ அதே மாதிரி கேப்ஸில் 6 டைம் எக்ஸ் வந்து என்ன பண்ணணும், 6 டைம் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மாடல் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா மாடல் ட்ரா ஐசோட்ராப்னா என்ன பண்ணணும் சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இது ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படிங்க, E3D ஓப்பன் ஆகாது. கிராக் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அகைன் கிராக் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதே E3D ஃபைல் என்ன பண்ணுங்க அப்படின்னா E3D ஃபைல் லொக்கேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச்னு ஒன்று என்ன இருக்கும், ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். இதில் போனீங்கன்னா E3Dன்னு இருக்கும், அட்மினுக்கு இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணி, இது எல்லாமே என்ன பண்ணுங்க காப்பி பண்ணி இந்த E3Dயை நீங்கள் என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ் த ஃபைல் அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டினியூ கொடுத்து என்ன பண்ணுங்கள் ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணால் மட்டும் போதாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு விண்டோஸ் செக்யூரிட்டியை ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் த்ரெட் மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்கும், வைரஸ் த்ரெட் ப்ரொடக்ஷனில். இதில் எக்ஸ்க்ளூஷன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டு ஸோ எனக்கு என்ன அப்படின்னா இதில் நீங்கள் வந்து E3Dயை நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஆட் டு எக்ஸ்க்ளூஷன் போயிட்டு ஃபோல்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட C ப்ரோக்ராமில், ஸோ இங்கே C ப்ரோக்ராமில் உங்களோட ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போனீங்கன்னா அவிவான்னு இருக்கும். இந்த அவிவா அப்படிங்கிற ஃபோல்டரை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த ஃபோல்டர் இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஒன்ஸ் இது ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாது, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ரீஸ்டார்ட் எத்தனை வாட்டி பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் கிராக்கை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா அது டெலிட் பண்ணாது. உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன். ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ.